بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அவருக்கு அவன்தான் தகுதியானவன், உரித்தானவன் என்று கூறி நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அல் இஸ்திஅதாத் லில் மௌத், மரணத்துக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளல். மரணத்துக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வது. ஆகவே ஒரு மனிதன் மரணத்துக்காக தயார்படுத்திக் கொள்வது அவசியமாகும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஐயக்கூன முஸ்தஇதன் மௌத், மரணத்துக்கு தயாராக இருப்பது அவசியமாகும். ஒவ்வொரு வினாடியிலும், இரவிலேயும்தான் பகலையில்தான், ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் மரணத்துக்காக தயார் செய்பவனாக இருப்பது ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும். தூக்கத்திலேயும்தான் அல்லது விழிப்பிலேயும்தான் எப்பொழுதும் மரணத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யக்கூன் இஸ்திஅதாத் அல் மௌத் பில் அமல் பிஹாதில் உமூர், மரணத்துக்காக வேண்டி நாம் தயார் செய்வதாக இருந்தால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? நாம் சொல்லக்கூடிய சில விடயங்கள், அவைகளோடு மேலும் பல விடயங்களை நாங்கள் செய்யலாம். முதலாவதாக ஏகத் அல் ஈமான் பி கலிமத் தௌஹீத் வல் அமல் பி முக்தலாஹா, ஏகத்துவ கலிமாவை உறுதியாக நம்பியிருக்க வேண்டும். அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இரு வார்த்தைகள், அல்லாஹுவை உண்மையாக ஏற்று அவனை வழிபடுதல், நபிகளாரை பின்பற்றுதல், அந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும். இரண்டாவது அல் முஹாஃபலத்து அலா ஸலவாத்தில் ஹம்ஸ் மால் ஜமாஅ, ஐங்கால தொழுகையோடு, ஜமாஅத்தோடு, கூட்டு தொழுகையோடு ஐங்கால தொழுகையை தொழுவதன் மீது பேணி வருதல், அதோடு தொடர்பான ரவாத்திபத்தான உபரியான கியாமுல் லைல், இராக்கால தொழுகை, வித்ரு தொழுகை போன்றவற்றை நாம் பின்பற்றி வர வேண்டும். மூணாவதாக கிதாப் திலாவத்து கிதாபில்லாஹி வ ததப்புருஹு வல் அமலு பிஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாராயணம் செய்வது, ஓதுவது, அதை சிந்திப்பது, ஆராய்வது, அதை கொண்டு செயல்படுவது. குர்ஆனை ஓதுவதன் மீது இரவின் ஒரு பகுதி, பகலின் ஒரு பகுதி நாங்கள் நேரத்தை ஒதுக்கி அதை பேணி ஓதி வருவது. அதேபோல் ஐங்கால தொழுகைக்கு முன்னாலும் ஓதி வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக குறைந்தது மாதத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் 2 முறை குர்ஆனை ஓதி தமாம் செய்வது. நாலாவது கிராத் சுன்னத்துல் முஸ்தபா முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை படிப்பது, ஹதீஸ்களை விளங்குவது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏவியதை பின்பற்றுவது, விலக்கியவைகளை தவிர்த்து கொள்வது. ஐந்தாவது முஜாலசத்து சாலிஹீன், நல்லவர்களோடு உட்கார்ந்து கதைப்பது, உருவாடுவது, அவருடைய சபைகளிலே ஃபாயிதா பிரயோசனமான காரியங்களை எடுத்துக்கொள்வது, மார்க்கத்தையும் துனியாவையும் சீர் செய்வதிலே அவர்களிலிருந்து நல்ல பிரயோசனங்களை அடைந்து கொள்ளுதல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களோடு குர்ஆன் சுன்னா இவைகளை அவர்கள் முதாக்கரா செய்வார்கள். அந்த முதாக்கராவிலே நாங்கள் துன்யா தீன் ரெண்டையும் சீர் செய்வதற்குரிய ஃபாய்தாக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அல் ஹிர்ஸு அலா மஜாலிஸி திக்ரி வல் பஹ்தி அன்ஹா வ முதாபஅத்துஹா, அறிவு சபைகளில் நாங்கள் கலந்து கொள்வதிலே ஆர்வமாக இருக்க வேண்டும். அதே போல ஏழாவது அல் இஹ்திமா பில் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவுவது கொண்டும் முன்கரான செயல்களை தடுப்பது கொண்டு நாங்கள் முக்கியத்துவமாக கவனம் எடுக்க வேண்டும். அவ்விரண்டையும் செய்வதிலே நாங்கள் பொதுபோக்காக இருந்துவிடக்கூடாது. மேலும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற, உங்களுக்கு தந்திருக்கின்ற பணங்கள், செல்வங்கள் இருந்து ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணத்தை நாங்கள் தொடராக ஞாபகம் செய்ய வேண்டும். கபர்களை தரிசித்தல் என்பது நம் கிராமங்களில் இருக்கின்ற
கபர்களை கண்டு மையவாடிக்கு சென்று சலாம் கூறுவது, அது லித்தக்குர் மரணத்தை ஞாபகமூட்டும், சிந்திக்கும், படிப்பினை பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல ஜியாரத் கிபாருஸ்ஸின் ஃபி மனாசிரி, முதியோர்களை, மூத்தவர்களை அவர்களுடைய வீடுகளில் சென்று அவர்களை தரிசிப்பது. அதே போல நோயாளிகளை முஸ்தஷ்வா வைத்தியசாலையிலும் தரிசிப்பது, அவருடைய நிலையை நாங்கள் பார்ப்பது, அவருடைய நோய்களை பற்றி சிந்திப்பது, அவர்களுக்கு நல்ல விடயங்களை சீர் செய்வது, வழிகாட்டுவது, இப்படியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக தஜ்தீது தௌபா, தௌபாவை நாங்கள் புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும். இருப்பதை பொதுமையாக்கிக் கொள்வது, வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வதிலே உற்சாகமாக நிறைவேற்றுவது, தொடராக செய்வது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.